வேலூர் மாவட்டம் தொரப்பாடி ஏரி நிரம்பி தண்ணீர் வெளியேறி ஜீவா நகர் குடியிருப்பு பகுதிகளை தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் செல்வம். விவரங்கள். கண்டிப்பாக நந்தா, வேலூர் மாவட்டத்தில் இரவு நேரங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாகவும் தொரப்பாடி ஏரிக்கு நீர்வரத்து கால்வாய்கள் மூலம் வரும் தண்ணீர் காரணமாகவும் தொரப்பாடி ஏரியானது முழுவதுமாக நிரம்பி இன்று உபரி நீரானது வெளியேறி வருகிறது. இந்த உபரி நீர் வெளியேறும் பகுதிக்கு அருகிலேயே ஜீவா நகர் என்ற ஒரு பகுதி உள்ளது. இந்த பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த தொரப்பாடி ஏரியிலிருந்து வெளியேறும் தண்ணீரானது ஜீவா நகர் பகுதியில் உள்ள அனைத்து சாலைகளிலும் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மேலும் இப்பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் இந்த தண்ணீரானது முழுவதுமாக வீடுகளுக்குள்ளே சென்றுள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர். மேலும் இந்த தண்ணீரில் இருந்து வீடுகளுக்குள் பாம்புகள் செல்வதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் இப்பகுதியில் வசிப்பவர்கள் பசுக்களை வளர்த்து வருகின்றனர். இந்த பசுக்களை அவர்கள் கட்டியிருக்கும் இடங்கள் முழுவதுமாக தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் அந்த பசுக்களுக்கு தற்போது தீவனம் அளிக்க முடியாமலும் பசுக்கு அங்கிருந்து வெளியே வர முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது. மேலும் இப்பகுதியில் ஒரு கால்நடை பராமரிப்பு மையம் உள்ளது. இந்த பராமரிப்பு மையத்தை சுற்றியும் தற்போது தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இதனால் இப்பகுதி பொதுமக்கள் பெரிதும் அச்சமடைந்துள்ளனர். ஒவ்வொரு முறையும் கனமழை வரும் போதும் இந்த ஏரி முழுவதுமாக நிரம்பி தண்ணீர் வெளியேறும் போது எல்லாம் இந்த ஜீவா நகர் பகுதியில் குடியிருப்பு பகுதியில் முழுவதுமாக தண்ணீர் தேங்கும் நிலைமை ஏற்படுகிறது. இதனை நிரந்தரமாக இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். நந்தா, இந்த பகுதி தற்போது கடல் போல் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் வீடுகளுக்குள்ளே தஞ்சமடைந்துள்ளனர். நந்தா, நன்றி செல்வம் விவரங்களுக்கு.